ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த காஸ்பல் ஸ்பார்க் மீடியா யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏசப்பாவுக்குள்ளே நம்புகிறோம். சரியா? ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணணும், காஸ்பல் ஸ்பார்க் மீடியாங்கிற யூடியூப் சேனலில் கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம் வருது 4 மணிக்கு. நீங்கள் எல்லோரும் பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், அறிமுகப்படுத்தணும். ஓகே, இன்னைக்கு காலைல சர்ச்சுக்கு போனீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஏசப்பா உங்களோடு பேசினாரா? அந்த வசனத்தெல்லாம் மறக்கக்கூடாது. சரியா? சண்டே கிளாஸில் நிறைய வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதையும் நீ என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க, உன் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இப்போ இந்த நாளில் நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ப்ரேயர்னால் என்ன பண்ணணும்? கண்ணை மூடணும், கையை கூப்பணும், ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். முடிஞ்சவங்க இடத்துல முழங்கால் படியிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல உட்கார்ந்துருங்க. ஆனால் கண்ணை மூடி கையை கூப்பி ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சி இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஒவ்வொரு செக்ஷன் மூலமாகவும் நீர் பிள்ளைகளோடு கூட பேசுவீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மனப்பாட வசனம் கற்றுக்க போகிறோம். வசனத்தை என்ன பண்ண போகிறோம், மனப்பாடம் பண்ண போகிறோம். சரியா? வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணும்போது அது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, ஓகே. உனக்கு அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறேன். போன வாரம் அண்ணன் ஒரு யாபேஸ் அண்ணன் ஒரு மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பார்க்காம என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். யார்ட்டையும் கேட்கக்கூடாது. இப்போ ஞாபகம் இருந்தால் மாத்திரம் என்ன பண்ணணும், நீ டைப் பண்ணணும். அப்படி நீ உண்மையாக டைப் பண்ணால் உனக்கு ஒரு பரிசு இருக்குது. சரியா? ஓகே. உனக்கு உன் அட்ரஸை கேட்டு நிச்சயமாக நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு ப்ரைஸ் நாங்கள் கொடுப்போம். ஒருவேளை அப்படி அந்த மனப்பாட வசனம் ஞாபகம் இருந்தால் அதை நீங்கள் அதில் கமெண்டில் போடுங்க. சரியா? ஓகே. இந்த நாளிலேயே நம்ம ஒரு மனப்பாட வசனத்தை கற்றுக்க போகிறோம். சரியா? ஓகே. அந்த மனப்பாட வசனத்தை கற்றுக்க எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ்ன்னு சொல்கிறீங்க. சில பேர் சத்தம் எங்களுக்கு கேட்குது. ஓகே, மனப்பாட வசனம் கற்றுக்க போகிறோம். அன்னைக்கு சொல்லும்போது என் கூட சேர்ந்து திரும்ப சொல்லுங்கள். ஓகே. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே, எத்தனை பேர் திரும்ப சொன்னீங்க? அண்ணன் கூட சேர்ந்து சொன்னீங்களா? அண்ணன் என்ன ஒருக்கா சொல்லட்டுமா? இது திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், அது நீங்கள் கவனிங்க. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹை குட்டீஸ், எல்லோரும் சூப்பராக வசனம் படிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்து சூப்பராக ஒரு ஆக்ஷன் சாங் வரப்போது. நீங்கள் எல்லோரும் கேட்டு நல்லா என்ன பண்ணலாம், இந்த பாடு கூட சேர்ந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணலாம். ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? அடி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? கீழ்ப்படிந்தா மேல்படிக்கு செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தா உருப்படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்தா மேல்படிக்கு செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தா உருப்படியா மாற முடியுமே.
சந்தோஷத்தை கண்டிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. வாழ்க்கையில் சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு, கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு, கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். யாரை பற்றினா, ரவின்னு ஒரு அண்ணன் லைஃப்பில் நடந்தது தான். சரிங்களா? இப்போ ரவிங்கிற அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவுக்கு பிரியமாக வாழ்வாங்க, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுறது, விளையாடுறது. அப்பா அம்மாவை விட, வீட்டில் இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக போகிற ஒரு பையன். சரிங்க தானே? இப்போ நமக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ வீட்டில் சில நேரத்தில் வேலை சொல்லும் போதெல்லாம் கோவமாக இருக்கும், எங்கே போய் நம்ம ஜாலியாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம். ஆனால் ரவி அண்ணனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன காரியம், அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு கசப்பாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க ஏதோ ஒரு வேலை சொன்னால் அது செய்யாமல் வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு போகிறது, அந்த நேரத்தை கட் பண்ணிவிட்டு அவங்க தெருவில் போய்ட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுறது, அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதே போல் இந்த ரவி அண்ணனும் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாவை விட அதிகமாக யாருக்கு கூட சுற்றுவாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது நாட்கள் ஆக ஆக ரவி அண்ணனுடைய கேரக்டர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சேஞ்ச் ஆகுது. என்ன மாதிரினா, யாராவது குண்டாக போனாங்க, ஒல்லியாக போனாங்க, அவங்க ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடலை அப்படின்னா அவங்க உருவத்தை வச்சு, அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக நிறைய நேரம் வந்து அவங்கள கடந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த அண்ணன் எல்லாரையும் பார்த்து கலாய்க்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரவி அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்தாலே எல்லாருமே அவனை வச்சு என்ன பண்ணுவாங்க, என்டர்டெயின் பண்ணுவாங்க. டேய் ரவி, இங்கே பாடுறா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லுடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள என்ன பண்ணிக்கிடுவாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. டைம் பாஸ், இப்போ டைம் போகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரவி நீ ஏதாவது பண்ணுடா அப்படிம்பாங்க. ரவி என்ன கொஞ்சம் நாட்கள் ஆக 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 ஸ்கூல் படிக்கிறாங்க, வளர்கிறாங்க. அப்படி ஸ்கூலில் இருக்கும்போது, கிளாஸில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது, ரவி உங்கள் அப்பா வந்து கடைக்கு போயிட்டு வரும்போது, வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ தலையில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் ரவி அண்ணனுக்கு ரொம்ப முடியலை, ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்ன தான் அப்பாவாக இருந்தாலும், ஐயோ அப்பா எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்களேன்ட்டு ரவி அண்ணன் அன்னையிலேருந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப மனசோர்வில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பா இழந்து துக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ரவி ஒன்றும் இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்காக இருக்கேன்ப்பா, அப்பா மாதிரி அம்மா மாதிரி நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் உனக்காக ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவி அண்ணனும் அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்கிறாங்க. ஆனால் நாட்கள் ஆக 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 அம்மாவுக்கு ரொம்ப வருடங்களாக என்ன ஆகுன்னா, இந்த கண்ணில் வந்து மஞ்சள் கலரில் புற உழந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ சில பேருடைய கண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கண் மஞ்சள் கண்ணில் உள்ள பூ விழுந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ரவி என்னோட அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக என்ன உண்டு, கண்ணில் அந்த புறம் உண்டு. சரிங்களா? அதை பார்க்கும்போதெல்லாம் ரவி அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது கண் இப்படி இருக்கே அப்படின்ட்டு சில நேரம் அம்மாவை கிண்டல் பண்ணுறது, அம்மாட்ட பேசுகிறது, அதை வச்சு அம்மாவை இது பண்ணுறது. அம்மாவும் அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க, சரி நம்ம பையன் தானேன்னு தாங்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் ஆச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல் முடித்தாங்க, காலேஜ் வரைக்கும் வந்தாங்க. காலேஜ் முடிக்கிறப்பவும் அண்ணன் என்ன ரவி அண்ணன் என்ன பண்ணாங்க, கேரக்டரு மாறவே இல்லை. யாரை பார்த்தாலும் கெட்ட வார்த்தை போடுறது, யாரை பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறது, அவங்களுடைய குறையை சுட்டி காட்டுறது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதே சொல்லி காட்டுறது. அதே கேரக்டர் எங்கே வந்துச்சுன்னா, ஃபேர்வெல் டேக்கு உங்கள் அம்மாவை நீங்கள் கூட்டுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸை கூட்டுவாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இவங்களுக்கு வந்து கூட்டு வர ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா என்னோட அம்மாவுக்கு கண்ணில் அந்த ஒரு குறை இருந்ததுனால, மஞ்சள் கலரில் அசிங்கமாக இருந்த உடனே அந்த குறையை என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துட்டு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு வச்சுருந்தாங்க. ஆனால் பிரின்ஸிபல் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நீ என்ன பண்ணிட்டு வரணும், வீட்டில் யாராச்சும் பேரண்ட்ஸை நீங்கள் கூட்டணும்னு சொன்னதுனால, சரி ஓகே கிராஜுவேஷன் டே எல்லோரும் இருப்பாங்க, அம்மா கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிருங்க, நான் உங்கள் பையன் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுனால அம்மாவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம பிள்ளை கிராஜுவேஷன் வாங்க போகிறாங்கிற சந்தோஷம் உள்ளே இருந்தாலும் என் பையன் ஏன்
என்னுடைய குறைய வச்சு என் கண்ணு சரியில்லைன்னு இப்படி சொல்கிறானேன்னு அம்மாவுக்கு கஷ்டம். இருந்தாலும் ரவி அண்ணனுக்காக அவ்வளோ வருடம் அவங்க அம்மா ஃபீஸ் கட்டினதுனால அந்த காட்சியை பார்க்கணும், என் பிள்ளை வாங்குறதை பார்க்கணுன்னு ஆசையை என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அந்த கிராஜுவேஷன் நல்லபடியாக முடியுது. ரவி அண்ணன் சூப்பராக அந்த சர்டிஃபிகேட் முடித்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு இறங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை தூரத்தில் நின்று பார்க்குறாங்க. சரி தம்பி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பையன்கிட்ட சொல்லலான்னு அம்மா கிட்ட வராங்க. அப்படி பார்த்த உடனே அவங்க சொல்ல வர நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நின்றதுனால, இங்கே பாடுறா கண்ணு தெரியாத ஒருத்தி வந்திருக்கா பாடுறா அப்படின்னு சொன்னதும் ரவி அண்ணனுக்கு தன்னோட அம்மான்னு அந்த நேரத்தில் சொல்ல என்ன பண்ணல, மனசு வரல. ஏன்னா தன்னோட அம்மா எப்படி இருக்கிறது தெரிஞ்சதுன்னா, எல்லாரையும் கிண்டல் பண்ணுற, எல்லாரையும் குறை சொல்கிற நான், என்னோட அம்மா எப்படி இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவங்களும் அம்மா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, என்னை இது பண்ணிடுவாங்க, என்னை காயப்படுத்திடுவாங்கன்ட்டு என்ன பண்ணவே இல்லை, தன்னோட அம்மான்னு சொல்லலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஏய் ஆமாம் நீ பிளேட்லாம் அள்ளி போட்டு நீ என்ன பண்ணு, எங்கேயாவது வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்ட்டு அந்த அம்மாவை வந்து என்ன பண்ணிட்டாங்க, திட்டி அனுப்பி விட்டாங்க. அவங்க அம்மாவும் ரவி தன்னுடைய கண்ணுனால தான் இப்படி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை தாங்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வேதனை இருந்தாலும் அதை தாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி பையனுக்காக தான் தன்னோட நான் தான் அவனோட அம்மாங்கிறத காட்டிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, பையனுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க பண்ணிவிட்டு மனவேதனையோடு போயிடுதாங்க. நாட்கள் ஆச்சு. ரவி அண்ணன் நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிற டைமில் என்னோட அம்மாவுக்கு காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை என்ன பண்ணலை, செய்யவே இல்லை. அம்மா இருக்கிற வீட்டை கவனிக்கலை. வேலை முடிஞ்சு ஊருக்கு போனதுலேருந்து அம்மாவுக்கு மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டை தவிர அம்மா வீடு எப்படி இருக்குது, அம்மா எப்படி இருக்காங்க, உடல்நலம் எப்படி இருக்குது, எதுவுமே என்ன பண்ணலை ரவி அண்ணன் விசாரிக்கவே இல்லை. ஊர்லேயே ஒரு சின்ன அப்பப்போ அமௌண்ட்டு மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்களே தவிர அவங்களோட நேரம் செலவழிக்கவோ, அவங்களோட பேசவோ, வீடு அவங்க இருக்கிற வீட்டில் என்ன தேவை எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. ஊரில் அம்மா இறந்த செய்தி வந்தது. அம்மா இறந்து கண்டிப்பாக வரணும்னு சொன்ன உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, கார் எடுத்துகிட்டு சொந்த ஊருக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா கொடுக்குறாங்க. அம்மா இந்தாங்கய்யா உங்கள் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நல்ல லெட்டரை ஒன்று கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை வாங்கி பிரித்து படிக்கும்போது தான் அதில் அவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய பையனாகிய ரவி அண்ணனுக்கு எழுதின ஒரு லெட்டரை படிக்கிறோம். அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, அன்புள்ள ரவிக்கு அம்மா எழுதுவது, நான் சின்ன வயசில் நீ குழந்தையாக இருக்கும்போது, நீ பிறக்கும்போது உனக்கு ஒரு கண்ணு இல்லைப்பா, உன் கண்ணு சரியாக தெரிலனாங்க, நல்ல கண்ணு வேறு கண்ணு வைக்கணுன்னாங்கப்பா. அதனால் டாக்டர்ஸ் எங்கெல்லாமோ தேடினாங்க. உங்கள் அப்பா எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க, யாருமே கொடுக்கல. கடைசியில் என்னோடய கண்ணு உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ண சொல்லும்போது என்னோடய கண்ணு உனக்கு செட் ஆனதுனால என் கண்ணை எடுத்து என்ன பண்ண சொன்னேன், உனக்கு வைக்க சொன்னேன். உன்னோட கண்ணு என்ன பண்ணவே இல்லை, அவங்க வைக்கவே இல்லை. ஏன்னா உன் கண்ணு அசிங்கமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா, நீ குறையா இந்த உலகத்தில் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் என்னோடய கண்ணை என்ன பண்ணிட்டேன், உனக்கு வச்சிருங்கன்னு சொன்னேன். என் கண்ணு இப்போ வரைக்கும் உனக்கு நான் கண்ணு கொடுத்ததுனால, என் கண்ணு வேறு கண்ணு வச்சதுனால எனக்கு என்ன ஆகிட்டு, இந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிது. இது டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, உங்களுடைய இந்த கண்ணை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கண்ணு டேமேஜ் ஆகும். பரவாயில்லையா, என் பையனுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த கண்ணு என் பையன் இந்த உலகத்தை நல்லா பார்க்கட்டும், அவனுக்கு 2 கண்ணும் நல்லா தெரியணும், அதனால் பிரச்சனை இல்லைன்னு அந்த ஒரு கண்ணை என்ன பண்ணிட்டாங்க, பையனுக்காக கொடுத்துட்டாங்க. அந்த லெட்டரை படிக்கும்போது அந்த லெட்டர் கடைசியில் போகிறாங்க, ரவி நீ பார்க்குற எல்லாமே இந்த கண் வழியை பார்க்குறல்ல, அது என்னோட கண்ணு தான்ப்பா, நீ இனிமையாவது என்ன பண்ணி யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பா, நான் அம்மா போயிட்டு வரேன், இதுக்கப்புறம் மீட் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு இந்த லெட்டரை முடிக்கிறாங்க. சாகருக்கு முன்னாடி எழுதின உடனே இந்த லெட்டரை என்ன பண்ணுறாங்க, தன்னோட பையனுக்கு எழுதுகிறாங்க. ரவி அண்ணனுக்கு தாங்கவே முடியலை. அந்த லெட்டரை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, கீழே புரண்டு கதறி அழுகிறாங்க. இன்றைக்கி கூட நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய குறைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு குறை இருக்கலாம், காலில் புண்ணு இருந்திருக்கலாம், கையில் வியாதி வந்திருக்கலாம். ஒருவேளை அவங்கள கண்டுக்காமல் விட்டுருதோமா, இல்லை அவங்களுக்காக நம்ம என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறோம், இல்லை இன்றைக்கி நம்ம வசனத்தில் நம்ம பார்த்தபடி இன்றைக்கி என்ன வசனம் படித்தோம், உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பணுவையாக பாரு. ரவி எனக்கு கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவையும் பார்க்கல, அவங்க அப்பாவுக்கும் தேவையான காரியங்கள் என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. அவங்களுடைய லைஃப்பில் அவங்க அம்மாவை பார்த்துக்காததுனால அவங்க அம்மா சீக்கிரமாக என்ன பண்ணி போயிட்டாங்க, உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போகிறத நம்ம பார்க்கணும். மனவேதனையில் அவங்க இறக்குறாங்க. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன, வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுடைய குறையை சொல்லியோ உங்கள் அப்பாவுடைய குறையை சொல்லியோ என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க வேதனையை நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, வாங்கிக்க
கூடாது. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப நாளாக ஏசப்பா என்ன பண்ண தருவாங்க? கூட்டி தருவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ரவி அண்ணன் மாதிரி இல்லாமல் நல்ல பிள்ளைகளாக, அம்மாவை கிண்டல் பண்ணாமல், ஃப்ரெண்ட்ஸாக அம்மாவான்னு வரும்போது நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்? அம்மா அப்பா பக்கம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நிற்கணும். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள், அப்படிப்பட்ட சந்தோஷமான காரியங்கள் நமக்கு வேணாம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் அப்பா அம்மாவை ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி விட்டு கொடுக்கிறது, அவங்க குறைய சொல்லி அவங்கள வயசான பிறகு அவங்கள பார்த்துக்காமல் போகிறது இருக்கக்கூடாது. ஹலோ குட்டீஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வசனம், கதை, பாட்டெல்லாம் கேட்டிங்களே. கேட்டது போலவே அப்பா அம்மாவுக்கும் ஏசப்பாவுக்கும் கீழ்ப்படினோம். சரி, நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, எங்களை நீங்கள் நேசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படியே உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கள் ஆசிரியருக்கு கீழ்ப்படியே உதவி செய்யுங்க. தொடர்ந்து சண்டே ஸ்கூல்லாம் போக உதவி செய்யுங்க. இருள நாங்கள் உம்மோடு இன்னும் அதிக நேரம் செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.